சாய்பாபா கோயில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு. சித்தேஸ்வரன் மலை அடிவாரத்தில் இன்றைய அன்னதானம். கண்ணு உங்கள் பேர் குடும்பத்து பேர் சொல்லிடுங்க. இருங்க. ஐயா சார் நீங்கள் சொல்லிடுங்க. வக்கீல் சொல்லுங்க. உங்கள் பேர்னா சொல்லி. தீபிகா, ஹர்ஷா, மகிழினி, திலீபன் அவர்கள் குடும்பம் மேட்டூர்லேருந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்காக இன்றைக்கி வடை பாயாசத்தோட சாப்பாடு போட்டிருக்காங்க. எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அவங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நிறைவேறி எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் எல்லா நலங்களும் பெற வேண்டும். ஓம் சாய்ராம். எங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் இருக்குது. பாபாவுடைய வாழ்த்து கண்ணை இப்படி வந்து எடுத்துக்கோ. அன்னதானம் செய்தவர்கள் பாபாவின் அருளால் அவர்கள் குடும்பம் செல்வராஜ் அவர்கள், எஸ் சரஸ்வதி அவர்கள், எஸ் தீபிகா அவர்கள், எஸ் ஹர்ஷா அவர்கள், திலீபன் அவர்கள், டி மகாலிங்கம் அவர்கள் கல்வி நலம், தொழில் வளம், செல்வராஜ் அட்வொகேட் அவர்கள் மேட்டூர், அவங்க மிஸ்ஸஸ் சரஸ்வதி அவர்கள், தீபிகா அவர்கள், ஹர்ஷா அவர்கள், மகிழினி அவர்கள், திலீபன் அவர்கள், அவர்கள் குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓம் சாய்ராம். ஐயா வாங்கய்யா. பாபா கோயிலில் வேண்டுதல் நிறைய பேர்த்துக்கு நிறைய நடந்திருக்குது. ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுங்க ஐயா, அப்புறம் நம்ம பேட்டி கொடுப்பீங்களா? கண்ணி நீங்கள் பக்கத்தில் இருங்க, அவரு கூட நில்லுங்க. சத்தமாக பேசுங்க வக்கீல் சார், மைக்கு மேலே வைங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அவருக்கு தெரியும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது அவருக்கு ஒப்படைச்சிட்டா, இந்த மண்ணை படித்தாங்க அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோட வரணும். ஏதோ ஏனது வேணும் அப்படின்னு போகிறாரு. முழுமையாக முழுசாக உங்களோட சரண்டர் பண்ணியிருந்தாரு. எப்போ என்ன செய்யணும்னு அவர் பார்த்துக்குவார். இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்ன பணிவாக வேண்டிக்கிறது என்னென்னா, நான் நினச்சது நிறைவேறிடுச்சு. அதுக்காக ஒரு நன்றி. எப்படி நிறைவேற்றுன்னா சகோதரி கலைவாணி மூலியமாக நீங்கள் கைட் பண்ணுவாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். எங்கே எப்படி இருந்தாலும் இவரை ஒரு நாள் நினச்சிக்கணும். சாய்ராமை நீங்கள் போய் சாமி போடும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போதோ அவர் மனசில் நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த கஷ்டம் ஓரளவுக்கு முழுமையான சும்மா ஏனாதோன்னு அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. இதெல்லாம் முடிச்சுட்டு பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டு என்னுடைய அன்னதானத்துக்கு ஒத்துழைப்பு எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்டு பாபா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.